மாப்பிள இது புடி புடி மாப்பிள. என்னது இது? நம்ம காரைக்குடிக்கு வந்திருக்கிற புது டாக்டர் அம்னே. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே. இப்படி பேசாதானோ? எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட போலாமான்லாம் கேட்கல. நான் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி வேற ஆளை புடிச்சு டாக்டர் பக்கத்துக்கு நேரமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, நாளை காலையில 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அண்ணன் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லுச்சே. நானா இருந்தா சமாளிச்சிடுவேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் கையோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லும். அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கு. நீங்க வீட்ல இருந்தா கண்டிப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும். அத்தையும் முள்ளையும் கேட்டாங்கன்னா அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அவ்வளவுதான். மாமா நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி, நீ இருந்தா மட்டும் என்ன சொல்ல போற? தனியா என்னைய ஹாஸ்பிட்டல் கூப்பிடுற, மாமா இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன். நீங்க கிளம்புங்க மாமா. சொல்றேன்ல மாமா, நீங்க கிளம்புங்க. இல்ல தானா, ஜெகா வரட்டும், நான் இருந்து ஐயோ சொன்னா கேளுங்க மாமா, நீங்க முதல்ல கிளம்புங்க. சீக்கிரம். என்ன மாப்பிள, கிளம்பி 2 பேரும் ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. வா ஜெகா, வா உட்காரு. அட உட்காரது இருக்கட்டும் மாப்பிள, உட்காரு. ஆஸ்பத்திரி கிளம்பணும்ல. என்ன கிளம்புவோமா? இப்பயே போகணுமா? அதான் சொன்னேன் மாப்பிள, டாக்டர் ரொம்ப பிஸின்னு. உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சது பெரிய விஷயம். 8 மணிக்கு அவங்க பாக்குறதா சொல்லிருக்காங்க. இப்பவே மணி 7 ஆச்சு. இப்ப போனா மாப்பிள சரியா இருக்கும். அண்ணா அது கண்டிப்பா இன்னைக்கே போகணுமாண்ணே? ஏமா, இன்னைக்கு தானே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கு, அப்புறம் இன்னைக்கே போகணுமான்னு கேக்குற? இல்ல அப்பாயின்மெண்ட் தானே, இன்னொரு நாள் கிடைக்கும்ல. அந்த டாக்டரை பார்க்க எங்கெங்கோ இருந்து ஆளுங்க வருவாங்க போல. இன்னொரு நாள் எப்ப கிடைக்குமோ என்னமோ. இதுவே சொல்லி வச்சு வாங்கினதுமா. நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. அண்ணா அது இவ என்ன மாப்பிள கிளம்புறதுக்கு இப்படி யோசிக்கிறா? இல்லண்ணா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு வேண்டாண்ணே, இப்படியே விட்டுறலாம். அவங்க எதுவும் தப்பா சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறியா? அப்படியே தப்பா சொன்னாலும் அவங்க கிட்ட அதுக்கு மருந்து இருக்குமா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறது உறுதி. நான் விசாரிச்ச அத்தனை பேரும் அதாமா சொல்றாங்க. தயவு செய்து கிளம்புமா. அது அண்ணா இன்னைக்கு நாள் வேற நல்லாவே இல்லைண்ணே. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த நாள் சரியா இருக்காது. டாக்டரை பார்க்கறதுக்குலாம் எப்ப இருந்து நீ நாள்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நீங்க 2 பேரும் தட்டி கழிச்சிட்டே இருக்கீங்க. உங்க 2 பேரையும் டாக்டரை பார்க்க சொன்னா சரியா வராதுன்னு தான் நானே உங்க 2 பேரையும் கூட்டு போலான்னு வந்திருக்கேன். இல்லண்ணே, அது வந்து பார், ஒரு அதுவும் இல்ல இதுவும் இல்ல. இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போயே ஆகணும். முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. கிளம்புங்க. இப்ப ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு நீ கிளம்ப போறியா இல்லையா? ஜெகா, நடத்த விடு. அவதான் வல்லடி சொல்றாள், ஏன் கட்டாயப்படுத்துற? என்ன மாப்பிள்ள நீ இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா காலம் பூரா என் தங்கச்சி இப்படி எல்லாத்துக்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கணுமா? சொல்லு மாப்பிள்ள. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. மாமா
என்ன பேச போறியா? நீ வா ஜெகா. இப்ப நீ என்ன பேச போற? தங்கச்சி மாதிரி நீ ஏதாவது காரணம் சொல்ல போறியா? ஒண்ணும் வேண்டாம். எதுவா இருந்தாலும் டாக்டரை போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அது விஷயமா தான் பேசணும் ஜெகா. வா. மாமா, வா ஜெகா. என்ன மாப்பிள்ள எங்க கூட்டு வந்து நிறுத்திருக்க? ஹாஸ்பிட்டல் போகணும் மாப்பிள்ள, நேரமாச்சு. என்ன விஷயம் சொல்லு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? ஓ முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள? ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப சொன்னா அங்க தங்கச்சி வரமாட்டேன்னு 1000 காரணம் சொல்லுது. நீ இங்க கூட்டு வந்து நிறுத்திருக்க. என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள எதா இருந்தாலும் சொல்லியா? ஆஸ்பத்திரிக்கு வரதுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடும்போது 2 பேருமே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தான் சொல்லு மாப்பிள்ள. இப்படியே நின்று இருந்தா பதறது இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகணும் மாப்பிள்ள, நேரமாச்சு. ஆஸ்பத்திரி போறதை விடு ஜெகா. அதுலதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏயா வேண்டாம் வேண்டான்னு சொல்ற? தங்கச்சியும் அதான் சொல்லுது. தனத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? அதனால உள்ள பத்துக்க முடியாதுன்னு டாக்டர் எதுவும் சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை ஜெகா. அவளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் கிடையாது. நான் தான் எல்லாம் என் முட்டாள்தனத்தினாலதான். ஏய், என்ன மாப்பிள, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னன்னு தான் சொல்லி தொலைய. மனசு கிடந்து படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுல. நான் சொல்றத கேட்டு நீ என்ன முடிவெடுக்க போற? என்னை பத்தி நீ என்ன நினைப்பன்னு எனக்கு தெரியல ஜாகா. ஆனா இதுக்கு மேலே உன்கிட்ட எதையும் மறைக்க வேணாம்னு எனக்கு தோணுது. மாப்பிள, இந்த பகுமானம் எல்லாம் வேணாம். விஷயம் என்னன்னு சொல்லு. நான் கல்யாணம் பண்றப்ப நான் என்ன நிலைமையில் இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். கடையும் ஒன்றும் பெருசா இல்லை, வீடு கடன்ல இருந்துச்சு. என் தம்பிகள் எல்லாம் பொடி பொடி பசங்களா இருந்தாங்க. ஐயோ, இதெல்லாம் தான் தெரியுமே. ஏதோ புது ஆள்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆன உடனே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என் குடும்பம், என் பிள்ளை, என் பொண்டாட்டின்னு போயிட்டா. என் தம்பி நிலைமை என்ன ஆகுமோண்டு நான் பயந்துட்டேன் ஜகா. அதுக்கு என் தம்பி எல்லாமே சின்ன பிள்ளை இருக்காங்க. அவங்க எல்லாருமே படிச்சு கரையேற வரைக்கும் என்னால குழந்தைய பத்தி யோசிக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. சொந்த வீட்டை மீட்கணும், கடையை சரி பண்ணணும், தம்பிகளோட வாழ்க்கையை பார்க்கணும். இதுக்கு இடையில நமக்குண்டு குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறேன். நான் தான் ஜகா நம்ம புள்ள பத்துக்க கூடாதுன்னு தனத்துக்கிட்ட சொன்னேன். பாவம் அவளும் ஒத்துக்கிட்ட. அவ புள்ள பத்துக்காம இருக்கிறதுக்கு நான் வாங்கின சத்தியம் தான் காரணம். என்னது? ஓ சுயநலத்துக்காக ஏன் தங்கச்சிக்கிட்ட குழந்தை பத்துக்க வேணாம்னு சொன்னியா? ஓ சுயநலத்துக்கு ஏன் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக்குனியா? அப்ப என் தங்கச்சி இத்தனை வருஷமா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கெல்லாம் காரணம் நீதானே? அப்படித்தானையா? சொல்லு. தங்கச்சி கிட்ட கல்யாணம் தண்ணிக்கு இவர் கேட்டாரா? அவ சம்மதிச்சாலா? அப்புறம் அந்த புள்ள வேற என்னையா பண்ணும்? அன்னைக்கு அந்த புள்ள வயசு என்ன?
அந்த பிள்ளைக்கு தானா யோசிச்சு ஒரு முடிவெடுக்க தெரியுமா? சொல்லியா? உன் தங்கச்சியை நான் கட்டி என் குடும்பத்துக்காக அவ வாழ்க்கை வீணடிச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? சும்மா இருந்திருப்பியா? தப்புதான் ஜெகா, தப்புதான். என்ன மூர்த்தி, தப்புதான்னு சர்வசாதாரணமா சொல்லிட்ட. 14 வருஷமா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் தங்கச்சி பதில் சொல்லிட்டு இருக்கா. தங்கச்சி புள்ளைய நெஞ்சில சுமக்கணும், அது என்ன மாமான்னு நெஞ்சில மிதிக்கணும் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். மகளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு எங்க அம்மா டெய்லி அழுதுட்டு இருக்கு. நீ என்னடானா என் தங்கச்சி வாழ்க்கைய உனக்காக சிதைச்சிருக்க. உன் தம்பிங்களை பாத்துக்க ஆளு வேணும்னா வீட்டுல ஒரு வேலைக்காரி வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் தங்கச்சி வாழ்க்கைய ஏன் கெடுத்த? நீ அன்னைக்கு இருந்த நிலைமையில வேற எவனும் உனக்கு பொண்ணு கொடுத்திருக்க மாட்டான். ஆனா ஐயோ பாவம், என் நண்பன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் என் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன். ஆனா அதுக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ண மூர்த்தி, ரொம்ப பெரிய உதவி பண்ண. ஒரு நாள் 2 நாள் இல்லையா, 14 வருஷமா நீ என்னை ஏமாத்திருக்க. என் தங்கச்சி அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிற என் ஆசையெல்லாம் ஓ சுயநலத்துக்காக கெடுத்துட்டியடா பாவி துரோகி. உன் தம்பிகளுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த. இன்னைக்கு உன் தம்பிக்கு நல்லா இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு கழுவி துடைக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரியா என் தங்கச்சி இருக்காயா? அப்ப அவ வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லையா? அந்த பொண்ணோட சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு முன்னால எப்படியா துரோகம் பண்ண முடிஞ்சது? உள்ள உனக்கு உறுத்தல? சொல்லையா உறுத்தல? ஒருத்தாம எப்படி இருக்கு ஜெகா? அன்னைக்கு என் குடும்பம் இருந்த சூழ்நிலையில தனத்துக்கிட்ட சொன்னேன், அவளும் சரிங்கவும் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. தம்பிகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தனத்துக்கு நான் பண்ணது தப்போன்னு தோணுச்சு. அப்படியே பல வருஷமும் போயிடுச்சு. இப்ப வரைக்கும் என் தப்ப சரி பண்ணிக்கிற முடியாமலே போயிடுச்சு. நான் பண்ணது தப்புதான். இதுக்கு நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். என்னையா தண்டனை கொடுக்க? என் நண்பங்கிற போர்வையில என்ன நீ இத்தனை வருஷமா ஏமாத்திருக்க. என் தங்கச்சி புருஷனா நீ ஏமாத்திருக்க. உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கலையா? நீ என்ன நெஞ்சில குத்தி இருக்க, நெஞ்சில குத்தி இருக்க. உனக்கு ஒண்ணுனா உசுர குடுக்குற உன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை கெடுத்திருக்க. இப்ப வந்து சாதாரணமா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி மன்னிச்சிருன்னு சொல்ற. எங்க அம்மா 1000 தடவை சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தங்கச்சி வாழ்க்கைய நானே கிணத்துல தள்ளிட்டேன்னு. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்லுச்சு, அதுக்கு தெரிஞ்சிருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உன் வீட்டுக்கு உழைச்சு சாகுற என் தங்கச்சிய எங்க அம்மா அப்படி சொல்லும் போது நான் அப்பெல்லாம் எங்க அம்மாட்ட சண்டை போட்டிருக்கியா? ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், மனசார சொல்றியா, உனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சது நான் செஞ்ச தப்பு தப்பு. நான் என் தங்கச்சிய கிணத்துல தாண்டா தள்ளி விட்டு இருக்கேன். துரோகிடா நீ, டேய் துரோகி பாவி. எல்லாம் மாமா ஏதாவது அண்ணன் கிட்ட சொல்லிட போறாருன்னு பயமா இருக்கே. அண்ணனுக்கு தெரிஞ்சா அது கண்டிப்பா கோச்சுக்கும். ஐயோ கடவுளே. தனா
தனம், மூர்த்தி சொன்னதெல்லாம் உண்மையா? மாமா மாமா என்ன சொன்னாரு? அவன் தான் உங்ககிட்ட புள்ள பெத்துக்க வேணாம்னு சொன்னானா? உனக்கு புள்ள பிறந்தா நீ அவன் தம்பிகளை கவனிக்க மாட்டேன்னு உன்னை இப்படி புள்ள இல்லாதவளா இருக்க சொன்னானா? அண்ணா அது இந்த பார், கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் தான் சொன்னானா? அவர் மட்டும் இல்லைன்னு நானும் தான். ஃப்ரெண்டுன்னு ஒரு நல்ல பாம்பை இத்தனை நாளா நெஞ்சில தூக்கி வச்சு சுத்தி இருக்க. எப்படி கொத்தி வச்சிருக்கு பாத்தியா? அண்ணா மெதுவா பேசு, உள்ள எல்லாரும் இருக்காங்க. கேட்கட்டும், எல்லாருக்கும் கேட்கட்டும். இப்பவும் அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா? பைத்தியக்காரியா நீ? எந்த பொம்பளையும் செய்யாத ஒன்ன செஞ்சிருக்கியே, அப்படி என்ன இருக்கு? நீ புள்ள பெத்துக்க கூடாதுன்னு மூர்த்தி சொன்னானா? போடான்னு தூக்கி போட்டு நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? அப்படி என்ன இங்க இருந்துச்சு உனக்கு ஒரு வாழ்க்கை? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? மூர்த்திய வெட்டி போடுற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. பொறுமையா இருக்க சொல்ற? அண்ணா பார்த்து பேச முடியாது. பார்த்து பேச என்னால முடியாது. உனக்கு புள்ள பிறந்தா அதுக்கு காது குத்தி செயின் போடணும்னு 14 வருஷமா வாங்கி பத்திரமா வச்சிருக்க. என் தங்கச்சி புள்ள காது குத்த அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு 1000 தடவை நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன் தங்கச்சிக்கு புள்ள இல்லையான்னு கேட்கும்போது ராஜகுமாரி எல்லாம் உடனே பூமிக்கு வந்து இறங்கிட மாட்டாங்க அப்படின்னு எகத்தாளமா பேசியிருக்கேன். ஏன் முன்னாடி யாராவது வந்து உன புள்ள இல்லாதவன அள வச்சா? அன்னைக்கு ராத்திரி பூரா உன்னை நினைச்சு நான் அழுதுருக்கேன். நம்ம அம்மா உனக்காக வார வாரம் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கு. வாரத்துல 3 நாள் பட்டினி கிடக்குது விரதம் இருக்கிறேன்னு. நாங்க எல்லாரும் ஒன்னு நினைச்சு இம்புட்டு கஷ்டப்பட்டா ஓம் புருஷன் என்னடானா ஒரே வார்த்தையில நான் தான் தனத்துக்கிட்ட புள்ள பெத்துக்க வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்றான். ஏ என்ன பார்த்தா அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், அவனுக்கு அவன் தம்பிக்கு பெருசுனா எனக்கு என் தங்கச்சி நீ தான் பெருசு. ஓ வாழ்க்கை தான் பெருசு. என் மச்சான்னு அவனை நான் இங்கே வச்சிருந்தேன். ஒண்ணு இல்லாத பயலா இருக்கும் போதே அவனை நான் உனக்கு கட்டி வச்சேன். அவனுக்காக நான் பார்த்து நல்லது பண்ணா அவன் ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணுவானா? அவன் மட்டும் இல்லதானா, நீயும் தான் என்னை ஏமாத்தி இருக்க. இது வரைக்கும் நீ நடந்ததை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அண்ணா தப்புதான், ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு. பேசாத நீ. எங்க வந்து பொறுமையா இருக்க சொல்ற? அவன் சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? பைத்தியக்காரியா நீ? அவன் தம்பிங்க அவனுக்கு பிள்ளைங்களாகலாம், உனக்கு எப்படி தானே பிள்ளைங்களாக முடியும்? அவனுக்கு அவன் தம்பிக்கு தான் முக்கியம்னா அந்த தம்பிகளை கட்டிட்டு அழ வேண்டியதானே? உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அவங்களுக்கு ஆக்கி போட்டு துவைச்சு போட்டு இந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கா? அண்ணா நீ கோவத்துல மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. யாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நண்பனா இருந்து என்னை ஏமாத்துறான அந்த துரோகிக்கா? அவ என்கிட்ட அம்புட்டு சொன்னதுக்கு அப்புறமும் அவனை வெட்டி போடாம உன்கிட்ட வந்து நீ பேசிட்டு இருக்க பத்தியா? என்ன சொல்லணும்? அண்ணா இன்னைக்கு காலையில டாக்டர் பார்க்க கூப்பிட வரும்போது கூட எம்புட்டு ஆசையா வந்தேன் தெரியுமா? இந்த தடவை எப்படி குழந்தை பிறக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நினைச்சு வந்தேன். ஆனா விஷயம் இவ்வளவு இருக்க போய் தான் நீ வரமாட்டேன்னு சொன்னியா? ஐயோ ஐயோ ஐயோ! அண்ணா என்னன்னு கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னால தாங்க முடியலமா. இனிமே நான் தாய் மாமனா ஆக முடியாதுன்னு அவன் சொல்றான். உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு அவன் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் வேற சொல்றான். ஆமாண்ணே,
எனக்கு பிள்ளைங்க வேணான்னு நான் தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு நீ சொன்னா அது வேற. ஆனா உனக்கு பிள்ளைங்கன்னா எம்புட்டு உசுருன்னு எனக்கு தெரியும் தானோ. கல்யாணம் பண்ணி 4-5 புள்ள பத்துக்கிறேன். எல்லாம் மாமா மாமான்னு உன்னைத்தானே சுத்தி வரும்னு எத்தனை தடவை நீ என்கிட்ட பேசியிருக்க. உன்னைய போய் அவரு கட்டாயப்படுத்தலைங்க. நான் தான். அவள மாதிரி என்கிட்ட பேசாத, வரைஞ்சிருவான் பாத்துக்க.